என் செல்ல குழந்தையே, பயம் கொள்ளாதே. சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்கு வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனைகள் பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை, இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதை உன் காலடியில் கொண்டு வந்து வைப்பேன். விரக்தியை தூக்கி எறி, அதுதான் உனக்கு முதல் எறிதி. எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என் கண்கள் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும். உனக்கு வரும் துயரங்களை நான் தடுத்து தூர எறிந்து விடுவேன். கவலைப்படாதே, இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான். என் பார்வை உன் மீது பட்டு விட்டது. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். சாயப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பிக்கையோடு பொறுமையோடு என் கண்களை பார். நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இது நான் கூறும் சத்திய வாக்கு. அல்லாஹ் மாலிக்.